ஹாய் guys, I'm ராஜ்குமார். ஐம் ஃப்ரீலான்சர். டுடே வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட கிளையண்ட்டுக்கு நம்ம ஆர்டிகல்ஸ் வந்து டெலிவரி கொடுத்துருக்கோம். ஸோ அதை பற்றியான ஒரு ஃபுல் டீட்டெயிலான வீடியோ தான் நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? சரி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், உங்களுக்கு யாருக்காவது கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் வந்து தேவைப்படுது அப்படின்னா, நீங்கள் தாராளமாக வந்து சர்வீஸ் வந்து எங்கிட்ட வந்து எடுத்துக்க முடியும். ஃபார் ஆர்டிக்கலுடைய ப்ரைஸ் வந்து ஜஸ்ட் ஃபார் 200க்கு வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். தென் இது லாங் டைமில் சேம் ஓகே ஒரே ப்ரைஸ் தான். ஓகேங்களா? நம்ம வந்து எங்கேயுமே வந்து ஆஃபர் ப்ரைஸில் வந்து கொடுக்குறது கிடையாது. ஓகேங்களா? நம்ம ஒரு ஒர்க்கு பண்ணுறோம் அப்படின்னா, அந்த ஒர்க்குக்கான அமௌண்ட்டு தான் நான் வந்து எப்போவுமே வாங்குவேன். ஒரு ஆர்டிகல்ஸ் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா மினிமமாக 3 to 7 ஹவர்ஸ் வரைக்கும் டைம் எடுத்துக்கும். ஓகேங்களா? இதுக்காக ஒரு மிகப்பெரிய டீம் வந்து பேக் எண்டில் வச்சு நம்ம ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னும் போது அவங்களுக்கான அந்த சேலரி கொடுத்தாகணும் இல்லையா? ஸோ அப்படின்னும் போது ஒரு ஆர்டிகளுக்கு 200ன்றது ஒரு ஒரு டீசெண்டான ஒரு ப்ரைஸ் தான். ஓகேங்களா? வெளியெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மோர் தென் ஒரு ஆர்டிகல்ஸ் 500லேருந்து 700 வரைக்கும் சார்ஜ் பண்ணுவாங்க. வேர்ட்ஸ்க்கு சார்ஜ் பண்ணுவாங்க. ஒரு வேர்ட்ஸ்க்கு 3 to 4 rupees வரைக்கும் சார்ஜ் பண்ணுவாங்க வேர்ட்ஸ்க்குலாம். ஆனால் நம்ம அப்படி கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் பிகினர் உள்ளே என்ட்ரி ஆகணும். பிளாகிங்குள்ளே என்ட்ரி ஆகணும். ஓகேங்களா? இன்றைக்கி ரேஞ்சுக்கு சோஷியல் மீடியா என்ன தான் டெவலப்பிங் ஆகி போயிட்டு இருந்தாலும் எக்ஸாம்பிள் சொல்ல போயிடுச்சு அப்படின்னா நிறைய இருக்குது. ஏன்னா வந்து இது நான் பர்டிகுலர் சொல்ல விரும்பல. சோஷியல் மீடியா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும். நீங்கள் டே டு டேட்டில் என்ன யூஸ் பண்ணுறீங்க அதுதான். பட் ஆனால் ப்ரொஃபஷ்னலாக ஒருத்தருடைய டேலண்ட் வெளியே கொண்டுட்டு வரணும் அப்படின்னா அவங்களுக்கு என்ன டேலண்ட் இருக்குது அப்படின்னு சொல்ல போயாச்சு அப்படின்னா உங்களுக்கு வெப்சைட்டு தான் மெயின் ரோலாக ப்ளே பண்ணும். ஓகேங்களா? எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போது உங்களுடைய ஸ்கில்லு உங்களுடைய அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து எங்கே ஷேர் பண்ண முடியும்? இப்போ வந்து நான் வந்து எல்லாமே நம்ம ஆக்சுவலி உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா என்கிட்ட ஒரு சர்வீஸ் இருக்குது. சர்வீஸ் வந்து நான் எங்கே போய் கொடுக்குறது? சோஷியல் மீடியாவில் வந்து ஷேர் பண்ணலாம். இது போல் ட்ரஸ்டபிள் பில்ட் பண்ணுறதுக்காக யூடியூப்பில் வீடியோவும் நான் பப்ளிஷ் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இது இன்னுமே ப்ரோ லெவலில் கொண்டு போனோம் அப்படின்னா இது எல்லாமே வெப்சைட்டில் வந்து லிஸ்ட் பண்ணி அங்கேருந்து டேரெக்டாக வாங்கிக்கிற போல் கூட என்னால் பண்ண முடியும். பட் ஆனால் இது போல் ஃப்யூச்சரில் கம்பல்சரி எல்லாருக்குமே வந்து ஒரு வெப்சைட்ன்றது தேவைப்படலாம். ஓகேங்களா? அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் பிஸ்னஸ் பண்ண போகிறவங்கள டார்கெட் பண்ணி மட்டுமே நம்மள வந்து அது ஆக்சுவலி இதை வந்து நான் பேசிகிட்ருக்கேன். பிஸ்னஸ் வித் மீன்ஸ் அது எதுவாக வேணா இருக்கட்டுமே. நீங்கள் ஓனாக ஷாப் வச்சுருக்கலாம், அல்லது ஓனாக ஊகாமஸ் வெப்சைட் ரன் பண்ணலாம், ஓனாக அஃபிலியேட் மாதிரி நீங்கள் பண்ணிகிட்ருக்கலாம், அல்லது ஒரு டீலர்ஷிப் மாதிரி கூட எடுத்து பண்ணலாம், அல்லது ஒரு பிஸ்னஸ் வெப்சைட். ஓகேங்களா? நீங்கள் எதுவாக வேணா பண்ணலாம். பட் ஆனால் உங்களுக்காக ஒரு வெப்சைட் இருக்கிறது மச் பெட்டராக இருக்கும். எக்ஸாம்பிள் சொல்ல போயிடுச்சுன்னா நீங்கள் ஒரு வீடியோ எடிட்டராக இருக்கீங்க, ஒரு ஃபோட்டோஷாப்பில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, ஒரு ஒரு ஃப்ரீலான்சராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னும் போது கம்பல்சரி உங்களுக்காக ஒரு வெப்சைட் வந்து தேவைப்படும். அதாவது பொதுவாக அதாவது எப்படி சொல்கிறதுன்னா கண்டென்ட் பேஸ் பண்ணி உங்களுக்கு மோர் தென் எதுவாக இருந்தாலும் சரி, எந்த கேட்டகரியாக இருந்தாலும் சரி நண்பா, நம்ம வந்து ஆர்டிகல்ஸ் வந்து பியூர் ஒய்ட் டாட் எஸ்இஓ வந்து ஃபாலோ பண்ணி இன்றைக்கி கூகுளுடைய கோர் அப்டேட்டுக்கு தகுந்தா போல் நம்ம வந்து ஆர்டிகல்ஸ் வந்து ரைட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்களா? ஃபுல் அண்ட் ஃபுல் மேனுவல் ரைட்டிங் தான். சரிங்களா? சரி. ஆர்டிக்கிளோடைய ப்ரைஸ் வந்து நான் சொல்லிட்டேன். ஜஸ்ட் ஃபார் 200ன்னு சொல்லிவிட்டு சரிங்களா? உங்களுக்கு வேணும் அப்படின்னா சாம்பிளுக்கு ஒரே ஒரு ஆர்டிகல்ஸ் வாங்கி பப்ளிஷ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு 100% சாட்டிஸ்ஃபைடு கொடுக்கும். சாட்டிஸ்ஃபைடு கொடுக்கலாம். நீங்கள் நெக்ஸ்ட் டைம் எங்கிட்ட ஆர்டர்ஸ் கொடுக்க வேண்டாம். அதே போல் நீங்கள் கம்பல்சரி வாங்கி தான் ஆகணுன்றது இங்கே எங்கேயும் கட்டாயமும் கிடையாது. வேணும்னா வாங்கு, வேணான்னா ஃப்ரீயாக விட்டுரு. அவ்வளோதான். சரிங்களா? சரி. தென் இப்போது நான் டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ணி பேசிகிட்ருக்கேன். ஒரு ஆர்டிகல்ஸ் வந்து ஓப்பன் பண்ணி பேசிகிட்ருக்கேன். இது வந்து மெயிலில் நம்ம அனுப்பிச்சிருக்கோம் கிளையண்ட்டு. அந்த மெயிலில் உங்களுக்கு எப்படி அனுப்பிச்சிருக்கேன்ன்றதை டீட்டெயில்டாக அதையுமே நான் சொல்கிறேன். தென் ஒவ்வொரு டாக்குமெண்ட்லேயுமே உங்களுக்கு இது போல தான் இருக்கும். நான் ஆக்சுவலாக நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் எங்கிட்ட ஆர்டிகல்ஸ் வாங்கி நீங்கள் தேவைன்னா அனதர் டிபார்ட்மெண்ட்டில் அனதர் சோஷியல் மீடியாவில் கூட உங்களால் செல் பண்ணிக்க முடியும். இது ஒரு ஆப்ஷனாக கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். பட் ஆனால் அது உங்கள் டேலண்ட்டு. பட் ஆனால் என்னுடைய ப்ரைஸ் வந்து குறைக்க முடியாது. டாக்குமெண்ட்டில் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். நீங்கள் தேவைன்னா நீங்கள் வந்து ஆல்டரேஷன் பண்ணி என்ன வேணா பண்ணிக்கோங்க. நான் எதுவும் கேட்க போகிறது கிடையாது. ஓகேவா? ஸோ ராஜ்குமார் எஸ்இஓ சர்வீஸ்னு ஒவ்வொரு டாக்குமெண்ட்டுக்குள்ளே இப்படி தான் இருக்கும். தென் என்னுடைய காண்டாக்ட் நம்பர் உங்களுக்கு கம்பல்சரி வந்து கிடச்சிரும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு டவுட்டு வெப்சைட் சம்மந்தமாக எதனா டவுட் இருக்குது, நம்ம சர்வீஸ் கொடுக்குறோம்ல இதில் ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னாலுமே நீங்கள் டேரெக்டாக கால் பண்ணி டவுட்டெல்லாம் கேட்டு கிளியர் பண்ணிட்ட பிறகு நீங்கள் ஆர்டர்ஸ் எடுக்கிறதா வேண்டாமான்றதை நீங்கள் அப்புறம் பிளான் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சரி. இப்போது நம்மளுடைய கிளையண்ட் வந்து கூகுள் ஆட்சன்ஸ் அப்ரூவலுக்காக நம்மக்கிட்ட கண்டென்ட் வந்து வாங்கியிருக்காரு. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுவுமே நம்ம வந்து கொடுத்துருக்கோம். அது இல்லாமல் நீங்கள் நம்ம என்ன தான் மேனுவல் ரைட்டிங்னு சொன்னாலுமே நீங்கள் பல விதமான டூல்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்ப்பீங்க இல்லையா? ஸோ அதுக்கான டெஸ்டிங்க்கான ரிப்போர்ட்டுமே நான் அந்த இடத்துக்கு கொடுத்துருக்கேன். தென் 100% உங்களுக்கு யூனிக்காக தான் இருக்கும். ஓகேங்களா? அடுத்ததாக பிளாகரிசம் பொறுத்த வரைக்கும் 100% வந்து யூனிக்காக தான் நம்ம வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். ஆக்சுவலி பிளாகரிசம்ன்றது ஒன்றும் கிடையாது நண்பா. நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டைட்டில், பேராகிராஃப், மோர் தென் வேர்ட்ஸ் வந்து சிமிலராக 10 to 15 வேர்ட்ஸ்க்கு மேலே ஒன்றா மேட்ச் ஆகுது அப்படின்னா அனதர் வெப்சைட் இருக்குன்னா அது பிளாகரிசத்துக்குள்ளே வரும். ஓகேங்களா? ஸோ அது போல் நம்ம வந்து 1 or 5 டைம்ஸ் வந்து கிராஸ் செக் பண்ணி தான் நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்களா? ஸோ 100% யூனிக்காக இருக்கும். இதில் எந்த மாற்றமே வேண்டாம் உங்களுக்கு. அதே போல் ஒரு சின்ன சஜஷன், நான் ப்ரொவைட் பண்ணக்கூடிய சர்வீஸாக சரி, மோர் தென் எதுவாக இருந்தாலும் சரி, நான் ஆக்சுவலி நீங்கள் ஒரு டவுட்டுனா கூட ஃபோன் பண்ணி என்கிட்ட பேசுகிறீங்க அப்படின்னா அதாவது உங்களுக்கு நான் பெஸ்ட்டாக சப்போர்ட் பண்ணுறேன்னு உங்களுக்கு தோணுது அப்படின்னா
என்னுடைய கூகுள் மை பிஸ்னஸோடைய லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். தென் டாக்குமெண்ட்டிலே அதாவது இந்த கிளைண்ட்டுக்கு நான் ஆக்சுவலி இப்போ 2026 அப்டேட் பண்ணியிருக்கோம் எல்லாத்தையும் சரிங்களா. ஸோ கூகுள் மை பிஸ்னஸோடைய ரேட்டிங் நீங்கள் 5 ஸ்டார் ரேட்டிங் வித் உங்களுடைய ஃபீட்பேக் கொடுக்குறது மூலிமா நான் என்ன தப்பு பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அதை நான் கரெக்ஷன் பண்ணிப்பேன். அதே போல் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சஜஷன் வித் ஃபீட்பேக் ரேட்டிங் எல்லாமே அது என்னுடைய அடுத்த லெவல் என்னை கொண்டு போகிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு சரிங்களா. ஸோ முடிஞ்சால் கூகுள் மை பிஸ்னஸோடைய லிங்க்கு நம்ம ஒவ்வொரு ஆர்டிகல்ஸுமே நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய சப்போர்ட்டுன்றது நீங்கள் கொடுப்பீங்க நான் நம்புகிறேன் சரிங்களா. அடுத்ததாக இன்றைக்கி ரேஞ்சுக்கு கூகுள் ஒரு ஆர்டிக்கல் பப்ளிஷ் பண்ணக்கூடிய அதாவது பப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் ஃபார் காப்பி பேஸ்ட் மட்டும் பண்ணால் போதிக்கும் ஓகேங்களா. ஏன்னா நான் அந்த அளவுக்கு ஒவ்வொரு ஆர்டிகல்ஸும் பார்த்து நம்ம பண்ணி கொடுக்குறோம் ஓகேங்களா. ஏன்னா ஃபோக்கஸ் கீவேர்டு ஒரு ஆர்டிகல்ஸ் கூகுளில் ரேங்க் ஆகிறதுக்கு டாமினேட்டாக ஒரு யூசர்ஸ் ஒரு கீவேர்டு அதாவது டைட்டிலாக போட்டு தேட மாட்டாங்க யாரும், ஜஸ்ட் ஒரு கீவேர்டு மட்டும்தான் போட்டு சர்ச் பண்ணுவாங்க. அதுபோல் ஃபோக்கஸ் கீவேர்டு என்னன்றது கொடுத்துட்டேன். மெட்டா டிஸ்கிரிப்ஷன் 150 வேர்ட்ஸில் வந்து கொடுத்துருக்கோம். நீங்கள் வந்து வேர்ட்ப்ரெஸ் யூஸ் பண்ணாலும் சரி அல்லது பிளாகர் யூஸ் பண்ணாலும் சரி அல்லது கஸ்டமைஸ்டாக வந்து சிஎஸ்எஸ் ஜாவா பூட்ஸ்ட்ராப் பைதான் இது போல் கோட் லெவலில் நீங்கள் ஒர்க் பண்ணலாமே நான் கொடுக்கக்கூடிய மெட்டா டிஸ்கிரிப்ஷன் டைட்டில் வித் இட் டேக் எல்லாமே மோர் தென் பக்காவாக ஃபர்தராக இருக்கும் ஓகேங்களா. ஸோ மெட்டா டிஸ்கிரிப்ஷனுமே ஃபர்தராக நான் கொடுத்துட்டேன். இன்க்ளூட் மெட்டா டிஸ்கிரிப்ஷன்லேயுமே ஃபோக்கஸ் கீவேர்டு வந்து அட்டாச் செஞ்சுருப்போம் ஓகேங்களா. சரி அடுத்ததாக உங்களுக்கு அடுத்த உடனே அதாவது டைட்டில் ஆரம்பிச்சிடும். ஆக்சுவலி வேர்ட்ப்ரெஸ் யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும் டைட்டில் மெட்டா டிஸ்கிரிப்ஷன் வித் ஃபோக்கஸ் கீவேர்டு கொடுத்தாலே மோர் தென் 47% கரெக்டாக வந்துடும் யூனிக்காக சரிங்களா. தென் ரீடபிலிட்டி பொறுத்த வரைக்கும் பக்காவாக இருக்கும், நம்மளால எந்த பிரச்சனையும் இருக்காது சரியா. அடுத்ததாக அப்படியே பேராகிராஃப் ஒவ்வொரு பேராகிராஃபோடைய அரேஞ்ச்மெண்ட்டு நீங்கள் வந்து பார்க்கலாம் வேர்ட்ஸ் வந்து ஓகேங்களா. ஏன்னா வந்து மோர் தென் 150 வேர்ட்ஸ்லேருந்து 200 வேர்ட்ஸ்க்குள்ளே பேராகிராஃப் அரேஞ்ச்மெண்ட் வந்து பண்ணியிருப்போம். ஏன்னா ரீடபிலிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். அதே போல் வரக்கூடிய ஆடியன்ஸ் அண்டு யூசர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த பேராகிராஃபில் இது தாண்டா கொடுத்துருக்கோம் அப்படின்ற போல் பார்த்து உடனே புரிஞ்சுக்கணும் ஓகேங்களா. எஸ்ஏ எழுதுகிற மாதிரி பக்கமாக எழுதிட்டு போனாலாம் செட் ஆகாது எனக்கு ரேஞ்சு. அதே போல் கூகுளுடைய அல்காரிதத்துக்கு இது போல் கொடுத்தா தான் ரேங்கிங்கிறது ஃபாஸ்ட்டாக நடக்குது. என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் கற்றுக்கிட்டது எல்லாமே ஓகேங்களா. ஸோ அதனால் அதுக்கு தகுந்த போல் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்டிகல்ஸ் எல்லாம் ஆப்டிமைஸ் பண்ணி எழுதியிருக்கோம் எஸ்இஓ ஃப்ரெண்ட்லியா ஓகேங்களா. தென் பாருங்கள் இடத்துக்கு தகுந்த போல் பேராகிராஃப் வித் புல்லட் பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். முக்கியமாக பேராகிராஃப்லேயுமே கொடுத்து புல்லட் பாயிண்ட்ஸ் ஹைலைட் பண்ணாலுமே என்னென்ன வேர்ட்ஸ் இம்பார்ட்டன்ட்டோ அது எல்லாமே போல்டு பண்ணி டார்க்னஸாக நம்ம வந்து காமிச்சிருக்கோம் ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு ஓரளவுக்கு கிளாரிஃபிகேஷன் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். தென் நீங்கள் கொடுக்கக்கூடிய கீவேர்ட்ஸ் பொறுத்து புல்லட் பாயிண்ட்ஸ் இன்க்ளூட் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் முடிஞ்சால் டேபிள் ஆஃப் கண்டென்ட் கூட உங்களுக்கு வரலாம் ஓகேங்களா. மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் கொடுக்கக்கூடிய கீவேர்ட்ஸ் பொறுத்து டேபிள் ஆஃப் கண்டென்ட் இது போல் கூட வரலாம் ஓகேங்களா. தென் ஒவ்வொரு ஆர்டிக்கிள் ஃபஸ்ட்லேயும் சரி எண்ட்லேயும் சரி என்னுடைய காண்டாக்ட் நம்பரை வந்து உங்களுக்கு வந்து கிடச்சிரும் ஓகேங்களா. ஸோ நீங்கள் டேரெக்டாக என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் சரிங்களா. சரி இப்போ டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணதில் உங்களுக்கு ஓரளவுக்கு கிளாரிஃபிகேஷன் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். டாக்குமெண்ட் எப்படி இருக்குது அப்படின்றது சரிங்களா. ஸோ எங்கிட்ட வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு இது போல தான் இருக்கும் சரியா. சரி இப்போ இந்த ஆர்டிகிள்ஸில் எவ்வளோ வேர்ட்ஸ் இருக்குது அப்படின்னா ஆல்மோஸ்ட் நமக்கு 2392 வேர்ட்ஸ் வந்து இருக்குது சரிங்களா. கேரக்டர் வைஸ் பார்த்தாச்சு அப்படின்னா 14593 கேரக்டர்ஸ் வந்து இருக்குது. நமக்கு வேர்ட்ஸ் தான் எப்போயுமே இம்பார்ட்டன்ட். மோர் தென் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னோடய சஜஷன் எப்போயுமே நான் 1500 இருந்து ஒரு 2000 வரைக்கும் நான் சொல்கிறேன் அப்படின்னா அது இருக்கும் ஓகேங்களா. தென் அதில் எந்த மாற்றமும் இருக்காது. ஸோ ஓரளவுக்கு கிளாரிஃபிகேஷன் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நம்மக்கிட்ட கிளைண்ட் வந்து 10 ஆர்டிகல்ஸ் வந்து நம்மக்கிட்ட ஆர்டர்ஸ் கொடுத்துருந்தாங்க. அது 10மே நம்ம வந்து ஃபர்தராக மெயில் வந்து தனித்தனியாக அனுப்பிச்சிருக்கோம். இன்க்ளூட் ஒரு ஜிப்பைலுமே நம்ம போட்டிருக்கோம் மொத்தமாக அட்டாச் பண்ணி. புரியுதுங்களா என்ன சொல்ல வரன்றது. ஸோ உங்களுக்கு சாம்பிளுக்கு தேவைன்னா அகைன் கூட வேறு ஒரு டாக்குமெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். வெயிட் பண்ணுங்கள் சம் செகண்ட்ஸ், ஏன்னா பேஜ் லோட் ஆகிட்டுருக்குது ஓகேங்களா. ஓகே வந்துருச்சு. இப்போ பார்க்கலாம், இதுலேயும் சேம் அதே தான். தென் ஃபோக்கஸ் கீவேர்டு சேஞ்சஸ் ஆகிருக்கு, மெட்டா டிஸ்கிரிப்ஷன் டைட்டில்ஸ் எல்லாமே சேஞ்ச் ஆகிருக்குன்னு உங்களுக்கு தெளிவாக தெரியும் ஓகேங்களா. ஸோ முடிஞ்ச வரைக்குங்க பாருங்கள், நம்ம இன்டர்ன் லிங்க்குமே வந்து கொடுத்துருக்கோம் நம்மளே ரெஃபரன்ஸ்க்கு எடுத்து. புரியுதுங்களா. ஸோ அவுட்பாண்ட் லிங்க்கு எல்லாமே நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் என்னால் எல்லாத்தையும் பண்ணி தான் நான் கொடுக்குறேன். நீங்கள் ஆப் பேஜ் பொறுத்த வரைக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை நண்பா. ஏன்னா இன்டர்ன் லிங்க்கு கொடுக்குறதோ சரி, அவுட்பாண்ட் லிங்க்கு கொடுக்குறதா இருந்தாலும் சரி, அதே போல் ஃபோக்கஸ் கீவேர்டு எல்லாமே நம்ம அதாவது உனக்கு ஒன்றுமே தெரியல எஸ்இஓ பற்றினா கூட கொடுக்குற ஆர்டிகல் ஜஸ்ட் ஒரு காப்பி பேஸ்ட் பண்ணாலே உங்களுக்கு எஸ்இஓ ஆப்டிமைஸ்டாக ஃபுல் அண்ட் ஃபுல் ரேங்கிங்கில் 100% ஆகும் ஓகேங்களா. சரி தென் இப்போ மெயில் வந்து ரிசீவ் ஆகணும் உங்களுக்கு இது போல தான் இருக்கும் நான் சொன்னேன் இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்த உடனே உங்களோட நேம் போட்டு ராஜ்குமார் சேவை சர்வீஸில் உங்களுக்கு இது போல தான் வந்து மெயில் ரிசீவ் ஆகும். மெயிலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய சர்வீஸ் பேஸ் பண்ணி சம் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பேன். முக்கியமாக மெயிலே வந்து நான் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா வேர்ட்ஸ் வந்து மினிமமாக நீங்கள் 1500 2000 வரைக்கும் ஃபார் ஆர்டிகளுக்கு நான் மெயிலே அட்டாச் பண்ணியிருப்பேன். ஏன்னா வந்து நான் ஒரு வீடியோவில் பார்த்தேன் 3000 வேர்ட்ஸ் இருந்துச்சு, எனக்கு வெறும் 1500 தான் இருக்குது 1700 தான் இருக்குன்னு சொல்லி நீங்கள் எங்கே கேட்கக்கூடாது. நான் என்ன சொல்கிறேன்
1500 2000 ப்ளஸ் அவ்வளோதான். அதுக்கு மேலே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. எஸ்யூ ஆப்டிமைஸ் பொறுத்த வரைக்கும் 100% யூனிக்காக தான் இருக்கும். அதில் எந்த மாற்றமும் இருக்காது. ரீடபிலிட்டி பொறுத்த வரைக்கும் 60%க்கு மேலே நான் கேரண்டி கொடுக்குறேன். கண்டிப்பாக இருக்கும். இதில் எந்த மாற்றமும் இல்லை. தென் நம்மக்கிட்ட என்னென்ன சர்வீஸ் இருக்குது அப்படின்றது ஆல்ரவுண்டாக நாங்கள் வந்து எல்லாமே பின் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு சொல்ல போயிடுச்சு அப்படின்னா பிளாக்கரில் நீங்கள் ஒர்க் பண்ணாலும் சரி, அல்லது வேர்ட்பிரஸில் ஒர்க் பண்ணாலும் சரி, அல்லது நீங்கள் எதில் ஒர்க் பண்ணாலுமே வெப்சைட் சம்மந்தமாக நம்ம ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் மாறிலாம் இல்லை, அப்படி தான் எல்லாத்துக்கும் நம்ம தனித்தனியாக நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுடைய நீடாக ரெக்குவயர்மெண்ட்டை பொறுத்து சர்வீஸ் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இப்போ கனெக்டிவிட்டி சர்வீஸ் வேணால் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். வெப்சைட் பில்டு பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வெப்சைட் வந்து பில்டு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஒரு பிகினர் வெப்சைட் தெரியாமல் பில்டு பண்ணிட்டு எனக்கு ஒரு பேசிக்ஸ் நாலேஜ் வேணும் அப்படின்னாலுமே அதுவுமே சொல்லி கொடுத்துட்ருக்கோம். பேக்லிங்க் சர்வீஸ் அவைலபிளாக இருக்குது. டொமைன் அத்தாரிட்டி டொமைன் ரேட்டிங் வந்து ஏற்றி கொடுத்துருக்கோம். அதுபோல் ஆல்ரவுண்டாக பண்ணி கொடுத்துட்ருக்கேன். ஒன் டைம் கால் பண்ணி கன்சல்ட் பண்ணுங்கள், சரிங்களா? தென் இதை தாண்டி நம்ம ஆஃபர்ஸுமே நிறைய வந்து கொடுத்துட்ருக்கோம் நண்பா. என்ன அப்படின்னா, நீங்கள் யாராவது 10+ ஆர்டிகல்ஸ் எங்கிட்ட பை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜென்ரல் ப்ரீமியம் தீம்ஸ்ன்றது ஃப்ரீயாகவே ஆக்டிவேட் பண்ணி தருவேன் வித் லைசன்ஸ் கீயோட. ஓகேங்களா? 100% ஒரிஜினல் கீ, இதில் எந்த மாற்றம் இல்லை. பட் ஆனால் இப்போ அதில் கொஞ்சம் சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்கோம். ஏன்னா வந்து கீ வந்து லிமிட்டை தாண்டிடுச்சு. ஸோ இப்போது நீங்கள் 10+ ஆர்டிகல்ஸ் பை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 300 பேக்லிங்க் வந்து நம்ம ஃப்ரீயாக போட்டு கொடுத்துடலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் டூ ஃபாலோவில் ஹை குவாலிட்டி பேக்லிங்க்ஸ், சரிங்களா? தென் சம்டைம் உங்களுக்கு தீம்ஸ் தான் வேணும் அப்படின்னாலுமே தீம்ஸுமே நம்ம முடிஞ்சு ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துடலாம். எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ கீ ஆக்டிவேட் பண்ணி கொடுக்குறோமா இல்லையான்னு சொல்லிட்டு இது போல் நீங்கள் டேஷ்போர்டுமே நீங்கள் பார்த்துக்க முடியும் அஃபிஷியலாக உங்களுடைய வேர்ட்பிரஸ் சைட்டில், சரிங்களா? தென் அது போக 30 ஆர்டிகல்ஸ் யாராச்சும் பை பண்ணுறீங்க அப்படின்னா சேம் அதே தான். தீம்ஸ் அப்படின்னா 300 டூ ஃபாலோ பேக்லிங்க் வந்து ஃப்ரீயாக எடுத்துக்கலாம். இது போக புதுசாக நம்ம ஆஃபர் விட்டுருக்கிறது என்ன அப்படின்னா, தீம்ஸ் மட்டும் வேணும் அப்படின்னாலுமே 2K பே பண்ணி நீங்கள் தீம்ஸ் வாங்கிக்கலாம். அப்படி வாங்குறீங்க, தீம்ஸ் மட்டும் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு ஆர்டிகல்ஸ் ஃப்ரீயாக கிடச்சிடும். அப்படிலாம் 300 டூ ஃபாலோ பேக்லிங்க் வந்து ஃப்ரீயாக கிடச்சிடும். அப்படி இல்லை அப்படின்னா 5000க்கு நீங்கள் யாராச்சும் பேக்லிங்க் வந்து எடுக்கிறீங்க, ஆர்டர்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜென்ரல் ப்ரீமியம் தீம்ஸ் அப்படி பார்த்தாலுமே நீங்கள் ஃப்ரீயாக வந்து கிளைம் பண்ணிக்க முடியும். இது எல்லாமே நானாக கொடுக்குறதா நண்பா. நீங்கள் ஃப்ரீன்றது எதுவுமே கிடையாது. எல்லாமே வேல்யூ ஃபார் மணி தான். ஓகேங்களா? நான் ஓப்பனாக சொல்ல போயாச்சு அப்படின்னா எனக்கு காம்படிஷன் யாரும் வரக்கூடாது ஒன்று. அதே போல் நான் ஓகேங்களா இது வரைக்கும் ஒர்க் பண்ணதில் ப்ரீமியம் தீம்ஸில் மட்டும்தான் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஃப்ரீயில் அது வரைக்கும் நான் ஒர்க் பண்ணது இல்லை. ஓகேங்களா? ஸோ ப்ரீமியம் பொறுத்த வரைக்கும் ஏதாவது பக் இருக்குது அப்படின்னா உடனே ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதே போல் கூகுளோடைய கோர் அப்டேட்டுக்கு தகுந்த போல் ப்ரீமியம் தீம்ஸில் வந்து இருக்கும். ஆனால் ஃப்ரீ எடிஷன்ஸில் ஜஸ்ட் ஃபார் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கன்றவே லைட்டாக பட்டிட்டிங்கிறீங்க பார்த்து விட்டுருவாங்களே தவிர நமக்கு வந்து ஃபுல்லாக கோட் லெவலில் வந்து ஃப்ரீ எடிஷன்ஸில் வந்து நமக்கு கிடைக்காது. சாஃப்ட்வேர் வைஸ் சப்போர்ட் கிடைக்காது. புரியுதுங்களா என்ன சொல்ல வருன்றது? ஸோ அதனால தான் நம்ம வந்து எல்லாத்தையும் இவ்வளோ ஆஃபர்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ புரிஞ்சுக்குங்க. தென் மோர் இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா கால் பண்ணி கன்சல்ட் பண்ணுங்கள். எனிவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் நண்பா.